அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நேசம் அகாடமியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸு 6ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் இயல் 6. இதுக்கு முன்னால் முதல் பருவம் 2ஆம் பருவத்தில் 5 பாடங்களோட வினாக்களை பகுதி 1 பகுதி 2 அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்கோம். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் பார்த்து போய் படிச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th லெசனு மனித உறுப்பு மண்டலங்கள். புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடு. அதில் முதல் கேள்வி, மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருட்கள். ஆப்ஷன்ஸ் 3-4 கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன், சத்து பொருட்கள், ஹார்மோன்கள். 4வது ஆப்ஷன் இவை அனைத்தும். விடை இவை அனைத்தும் தான். மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு. விடை நுரையீரல்கள். நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்ச்சி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. செரிமானம். செகண்டு, கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஒரு குழுவான உறுப்புகள் சேர்ந்து உருவாக்குவது டேஷ் மண்டலம் ஆகும். உறுப்பு மண்டலம் ஆகும். 2வது கேள்வி, மனித மூளையை பாதுகாக்கும் எலும்பு சட்டகத்தின் பெயர் டேஷ் ஆகும். மண்டை ஓடு ஆகும். மனித உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் முறைக்கு டேஷ் என்று பெயர். கழிவு நீக்கம். மனித உடலில் உள்ள மிக பெரிய உணர் உறுப்பு டேஷ் ஆகும். தோல் ஆகும். நாளமில்லா சுரப்பிகளால் சுரக்கப்படுகின்ற வேதிப்பொருட்களுக்கு டேஷ் என்று பெயர். ஹார்மோன்கள். 3rd சப்டிவிஷனில் சரியா தவறா என கூறுக. தவறாக இருப்பின் சரியாக எழுதவும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இரத்தம் எலும்புகளில் உருவாகின்றது. இது தவறு. இரத்த சிவப்பணுக்கள் எலும்பு மஜ்ஜையில் உருவாகின்றது. இதுதான் சரியான விடை. இரத்த ஓட்ட மண்டலம் மனித உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறது. தவறானது. இரத்த ஓட்ட மண்டலம் மனித உடலில் உள்ள கழிவுகளை கடத்துகிறது. 3வது கேள்வி, உணவு குழலுக்கு இன்னொரு பெயர் உணவு பாதை. இதுவும் தவறுதான். சரியான விடை உணவு குழாயின் இன்னொரு பெயர் உணவு பாதை. 4ஆம் கேள்வி, இரத்த ஓட்ட மண்டலத்தில் உள்ள மிகச்சிறிய நுண்குழலுக்கு இரத்த குழாய்கள் என்ற பெயர். சரி. மூளை, தண்டுவடம் மற்றும் நரம்புகள் சேர்ந்ததே நரம்பு மண்டலம் ஆகும். இதுவும் சரிதான். அடுத்தது பொறுத்துக. ஃபஸ்ட்டு கேள்வி கொடுத்துருக்கோம் புக்கில் இருக்கிறத. அடுத்தது நேருக்கு நேர் பொருத்தி விட தனியாக கொடுத்துருக்கோம். இப்போ நான் விடையை மட்டும் வாசிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள். காது ஒளி. எலும்பு மண்டலம் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கின்றது. உதரவிதானம் தட்டையான தசை. இதயம் இதய தசை. நுரையீரல்கள் நுண்காற்று பைகள். கீழுள்ளவற்றை முறைப்படுத்தி எழுதுக. கேள்வி அவங்க ஏதாவது ஒரு நரம்பு மண்டலத்தோட வேலை இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு ஆர்டர் படி இல்லாமல் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வரிசைப்படுத்தி எழுதணும். இப்போ பாருங்கள், இரைப்பை, பெருங்குடல், உணவுக்குழல், தொண்டை, வாய், சிறுகுடல், மலக்குடல், மலவாய். இதுதான் கேள்வி. இதை முறைப்படுத்தி எழுதுக. அது நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்? வாய், தொண்டை, உணவுக்குழல், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், மலவாய். அதாவது செரிமான மண்டலத்தை தான் அவங்க வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன். வாய், தொண்டை, உணவுக்குழல், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், மலவாய். அடுத்த கேள்வி, சிறுநீர் புறவழி, சிறுநீர் நாளம், சிறுநீர்ப்பை, சிறுநீரகம். இது கேள்வி. எனக்கு பதில் சிறுநீரகம், சிறுநீர் நாளம், சிறுநீர்ப்பை, சிறுநீர் புறவழி. அடுத்து ஒப்புமை தருக. இதில் பார்த்திங்கன்னா டேஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ தமனிகள் இரத்தத்தை இதயத்திலிருந்து எடுத்து செல்பவை டேஷ். இரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு வருபவை எது? சிரைகள்.
அடுத்த கேள்வி, நுரையீரல்கள் சுவாச மண்டலம் டேஷ், இரத்த ஓட்ட மண்டலம்னா இதயம். நொதிகள் செரிமான நொதிகள் டேஷ், நாளமில்லா சுரப்பிகள் ஹார்மோன்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பில் 3ஆம் பருவமில் முதல் இயல், அதாவது முதல் பாடம் காந்தவியல். அதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் ஊசி. மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் சீனர்கள். தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே டேஷ் திசையில்தான் நிற்கும். விடை வடக்கு தெற்கு. காந்தங்கள் தன் காந்தத்தன்மையை இழக்க காரணம் சுத்தியால் தட்டுவதால் தன் காந்தத்தன்மையை இழக்கிறது. 5வது கேள்வி, காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி டேஷ் அறிந்து கொள்ளலாம். திசையை அறிந்து கொள்ளலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, செயற்கை காந்தங்கள் 3 டேஷ் 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 ஆகிய வடிவங்களில் தயாரிக்கப்படுகின்றன. நீள்கோளம், வட்டம், உருளை. 2வது கேள்வி, காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருட்கள் டேஷ் எனப்படுகின்றன. காந்த பொருட்கள். காகிதம் டேஷ் பொருள் அல்ல, காந்த தன்மையுள்ள பொருள் அல்ல. பழங்கால மாலுமிகள் திசையை கண்டறிய தங்கள் கப்பல்களில் ஒரு சிறிய டேஷ் கட்டி தொங்கவிட்டிருந்தனர். காந்த கல். நான் உங்களுக்கே தெரியும், காந்தம் திசையை காட்டுன்றதுனால. ஒரு காந்தத்திற்கு எப்பொழுதும் டேஷ் துருவங்கள் இருக்கும், 2 துருவங்கள் இருக்கும். அடுத்த சப்டிவிஷன், சரியா தவறா? தவறெனில் சரி செய்து எழுதுக. முதல் கேள்வி, உருளை வடிவ காந்தத்திற்கு ஒரே ஒரு துருவம் மட்டுமே உண்டு. தவறு. உருளை வடிவ காந்தத்திற்கு 2 துருவங்கள் உண்டு. வடிவம் எதுவானாலும் சரி, காந்தத்திற்கு 2 துருவங்கள் தான். காந்தத்தின் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். சரி. காந்தத்தினை இரும்பு துகள்களுக்கு அருகே கொண்டு செல்லும்போது அதிக அளவிலான துகள்கள் காந்தத்தின் மையப்பகுதியில் ஒட்டிக்கொள்கின்றன. இது தவறு. சரியான விடை துருவ பகுதிகளில் ஒட்டிக்கொள்ளும். அடுத்தது, காந்த ஊசியினை பயன்படுத்தி கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளை கண்டறிய முடியும். தவறு. காந்த ஊசியை பயன்படுத்தி வடக்கு தெற்கு திசைகளை கண்டறிய முடியும். ரப்பர் ஒரு காந்த பொருள். தவறு. சரியான விடை ரப்பர் ஒரு காந்த பொருள் அல்ல. பொறுத்துக. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது கேள்வி, அடுத்தது விடை தனியாக கொடுத்துருக்கோம். நீங்கள் நான் விடை மட்டும் வாசிக்கிறேன். காந்த திசை காட்டி, காந்த ஊசி, ஈர்ப்பு எதிரெதிர் துருவங்கள், விலக்குதல் ஒத்த துருவங்கள், காந்த துருவங்கள் அதிக காந்த வலிமை. பொருத்தமில்லாததை வட்டமிட்டு காரணம் கூறுக. அதாவது ஒரு 4 கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதாவது ஒரு விஷயம், ஒரு பண்பு 4த்துக்குமே ஒத்துமையாக இருக்கான்னு பார்க்கணும். எது பொருந்தலையோ அதை வட்டமிட்டுட்டு ஏன் பொருந்தலை அப்படின்றதுக்கான காரணம் சொல்லணும். இரும்பு ஆணி, குண்டூசி, ரப்பர் குழாய், ஊசி. இதில் பார்த்திங்கன்னா ரப்பர் குழாய் தான் பொருந்தாதது. ஏன்னா காந்த பொருள் அல்ல, மற்றதெல்லாம் காந்த பொருள், அதாவது காந்தத்தன்மை இருக்கும் அதில். மின்தூக்கி, தானியங்கி படிக்கட்டு, மின்காந்த ரயில், மின் பல்பு. இதில் பார்த்தோம்னா விடை மின் பல்பு. மின் பல்பில் தான் காந்தம் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க, மற்ற எல்லாத்துலேயுமே காந்தம் பயன்படுத்தியிருப்பாங்க. கவர்தல், விளக்குதல், திசை காட்டுதல், ஒளியூட்டுதல் இதில் காந்தத்தின் பண்பு கிடையாது. அடுத்த லெசன் நீர். புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். உலகில் உள்ள மொத்த நீரில் 97% டேஷ் ஆகும், உப்பு நீர் ஆகும். பின்வருவனவற்றுள் எது நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்ல? ஆவியாதல், ஆவி சுருங்குதல், மழை பொழிதல், காய்ச்சி வடித்தல். இது 4 ஆப்ஷனை
இதில் நீர் சுழற்சியோட ஒரு படிநிலை அல்ல அப்படின்னா காய்ச்சி வடித்தல். விடை வந்து காய்ச்சி வடித்தல். பின்வரும் முறைகளுள் நீராவியினை வளிமண்டலத்தினுள் சேர்ப்பது எது? நீராவி போக்கு, மழை பொழிதல், ஆவி சுருங்குதல், ஆவியாதல். இதில் ஆப்ஷன் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 1, 2 சேர்ந்த மாதிரி அந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்கும். விடை வந்து 1, 4. 1, 4 எது? 1 வந்து நீராவி போக்கு, 4வது வந்து ஆவியாதல். நன்னீரில் சுமார் 30% நீர் எங்கே காணப்படுகிறது? நிலத்தடி நீர். வீட்டில் நீர் சுத்திகரிப்பின் பொழுது பெருமளவு உவர்ப்பு நீர் வெளியேறுகிறது. வெளியேறிய உவர்ப்பு நீரினை மீள பயன்படுத்தும் சிறந்த வழி யாதெனில்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விடை வந்து அந்நீரை செடிகளுக்கு நீரூற்ற பயன்படுத்தலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. இயற்கையாக கிடைக்கும் நீரில் -% நீர் மனிதனின் பயன்பாட்டிற்காக உள்ளது. 3% தான். நீர் ஆவியாக மாறும் நிகழ்விற்கு ஆவியாதல் என்று பெயர். நீரோட்டம் மற்றும் நீர் விநியோகத்தினை முறைப்படுத்தும் பொருட்டு ஆற்றின் குறுக்கே கட்டப்படுகிறது. அணை கட்டப்படுகிறது. ஆறுகளில் பாயும் நீரின் அளவு காலங்களில் பெருமளவு அதிகமாக இருக்கும். மழை. நீர் சுழற்சியினை என்றும் அழைக்கலாம். ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி என்றும் அழைக்கலாம். சரியா தவறா என கூறுக. தவறாக இருப்பின் சரியாக எழுதவும். ஆறுகள், ஏரிகள் மற்றும் குளங்களில் காணப்படும் நீர் மனித குலத்தின் பயன்பாட்டிற்கு ஏதுவானதாக இல்லை. தவறு. சரியான விடை ஆறுகள், ஏரிகள் மற்றும் குளங்களில் காணப்படும் நீர் மனித குலத்தின் பயன்பாட்டிற்கு ஏதுவானதாக உள்ளன. 2வது கேள்வி. நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கும் இடம் கடல் ஆகும். தவறு. கடல் நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கும் இடம் முகத்துவாரம் எனப்படும். சூரிய வெப்பத்தால் மட்டுமே ஆவியாதல் நிகழும். தவறு. அனைத்து வெப்ப மூலங்களாலும் ஆவியாதல் நிகழும். குளிர்வித்தலால் புற்களின் மீது பனி உருவாகும். தவறு. உறைதலால் புற்களின் மீது பனி உருவாகும். கடல் நீரினை நேரடியாக பாசனத்திற்கு பயன்படுத்தலாம். தவறு. சரியான விடை கடல் நீரை நேரடியாக பாசனத்திற்கு பயன்படுத்த முடியவே முடியாது. ஏன்னா அது உப்பு நீர் இல்லையா. அடுத்து பொறுத்துக்க முதல்ல இருக்கிறது கேள்வி. நான் விடையை மட்டும் வாசிக்கிறேன். விடை வந்து நேருக்கு நேர் பொறுத்திருக்கு. வெள்ளம், அதிக அளவு மழை, மேற்பரப்பு நீர், ஏரிகள், சூரிய ஒளி, ஆவியாதல், மேகங்கள், நீராவி, உறைந்த நீர், துருவங்கள். ஒப்புமை தருக. மக்கள் தொகை பெருக்கம், நீர் பற்றாக்குறை. மறுசுழற்சி விடை வந்து நீர் மேலாண்மை. 2வது நிலத்தடி நீர் மேற்பரப்பு நீர், ஏரிகள். நிலத்தடி நீர்னா கிணறு. இதோட 2வது லெசன் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து 3வது லெசன் அன்றாட வாழ்வில் வேதியியல். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். சோப்புகளின் முதன்மை மூலம் ஆகும். விடை விலங்கு கொழுப்பும் தாவர எண்ணெயும். வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு கரைசல் பயன்படுகிறது. அதாவது எந்த கரைசல் பயன்படுகிறது? விடை சோடியம் ஹைட்ராக்சைடு, NaOH அப்படின்னு சொல்லுவாங்க. சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் ஆகும். விடை கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்துவதற்காக. 4ஆம் கேள்வி. பீனால் என்பது
விடை கார்பாலிக் அமிலம். இயற்கை ஒட்டுப்பொருள் டேஷில் இருந்து தயாரிக்கப்படுகின்றது. ஸ்டார்ச்சில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. வெங்காயம் நறுக்கும் போது நம் கண்களில் கண்ணீர் வர காரணமான வாயு டேஷ். புரோப்பேன் டயால் எஸ் ஆக்சைடு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. வெங்காயம் நறுக்கும் போது நம்ம எல்லாருக்குமே கண்ணில் தண்ணி வரும் இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா புரோப்பேன் டயால் எஸ் ஆக்சைடு. சோப்பு தயாரிக்க நீர், தேங்காய் எண்ணெய் மற்றும் டேஷ் தேவைப்படுகிறது. சோடியம் ஹைட்ராக்சைடு, அதாவது NaOH. உழவனின் நண்பன் என அழைக்கப்படுவது டேஷ் ஆகும். மண்புழு. சுற்றுச்சூழலுக்கு உகந்ததை டேஷ் உரங்கள் ஆகும். இயற்கை உரங்கள் ஆகும். இயற்கை பசைக்கு உதாரணம் டேஷ் ஆகும். ஸ்டார்ச். சரியா தவறா என கூறுக. தவறாக இருப்பின் சரியாக எழுதவும். செறிவூட்டப்பட்ட ஃபீனால் கிருமி நாசினியாக பயன்படுகின்றது. தவறு. சரியான விடை குறைந்த அடர் உடைய ஃபீனால் கிருமி நாசினியாக பயன்படுகின்றது. ஜிப்சம் மருத்துவத் துறையில் அதிக அளவு பயன்படுகின்றன. தவறு. சரியான விடை எப்சம் மருத்துவத் துறையில் அதிக அளவு பயன்படுகின்றது. மூன்றாவது கேள்வி. ஜிப்சத்தை சூடுபடுத்துவதன் மூலம் பாரிஸ் சாந்து கிடைக்கின்றது. சரி. ஒட்டும் பொருள் என்பது இரு பொருட்களை ஒன்றோடொன்று பிரிக்க பயன்படுகின்றது. தவறு. சரியான விடை ஒட்டும் பொருள் என்பது இரு பொருட்களை ஒன்றோடொன்று ஒட்டுவதற்கு பயன்படுகின்றது. ஐந்தாவது கேள்வி. NPK என்பது தாவரங்களுக்கான முதன்மை சத்துக்கள் ஆகும். சரி. அடுத்து பொறுத்துக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேள்வி இருக்கும், அடுத்தது ஆன்சர் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சோப்பு ஏற்கனவே சொல்லியிருப்போம், NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு. சிமெண்ட் RCC. உரங்களுக்கு முதன்மை சத்துக்கள் NPK. ஜிப்சம் இதோட வாய்ப்பாடு CaSO4 2H2O. ஃபீனால் C6H5OH. கீழ்வரும் வாக்கியங்களை சரியான வரிசையில் எழுதுக. இது ஒரு 6 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு ப்ராசஸ் மாதிரி. அதோட ஒரு வரிசை தான் நம்மளுக்கு எழுத வேண்டியது. இது மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நிகழ்வு மாதிரி கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் வேணால் மாற்றி மாற்றி இந்த 6, 2, 3 அப்படி வேணால் கொடுப்பாங்க. இது எப்படி வேணாலும் கேட்கலாம். இவ்வளோ பெருசாகவும் கொடுக்க மாட்டாங்க, அதே நேரத்தில் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஒரு 3 மட்டும் ஷார்ட் அவுட் பண்ணி கூட கொடுக்கலாம். நீங்கள் சும்மா கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேள்வி நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். சோப்பு தயாரிக்கக்கூடிய இடத்தில் பழைய செய்தித்தாளை விரித்து கொள்ளவும். அடுத்தது, கண்ணாடி குவளையில் சிறிதளவு நீரை நிரப்பவும். அதனுடன் அடர் சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்த்து குளிர வைக்கவும். பின் அதனுடன் தேங்காய் எண்ணெயை சிறிது சிறிதாக கலந்து கலக்கிக்கொண்டே இருந்தால் இக்கரைசல் கூழ்மமாகி கெட்டித்தன்மை பெறும். பின் இதனை சிறிய காலி தீப்பெட்டியில் ஊற்றி உலர வைத்தால் கிடைப்பது சோப்பாகும். இந்த சோப்பின் மூலம் உங்கள் கைக்குட்டையை துவைக்க முயற்சிக்கவும். அதாவது சோப்பு தயாரிக்கிற ப்ராசஸ் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஆர்டர் கேள்வியில் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை ஒரு ஆர்டராக எழுதணும். அடுத்தது, ஒப்புமை தருக. யூரியா கனிம உரம். மண்புழு உரம் டேஷ் இயற்கை உரம். டேஷ் இயற்கை ஒட்டும் பொருள். செயற்கை ஒட்டும் பொருள் செலோடேப். டேஷில் ஸ்டார்ச். அடுத்தது 4வது லெசன், நமது சுற்றுச்சூழல்.
ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். நன்னீர் சூழ்நிலை மண்டலம் எது என கண்டுபிடித்து எழுதுக. ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், குளம், ஏரி, நதி. 4th ஆப்ஷன் இவை அனைத்தும். இது எல்லாமே ஆன்சர் கரெக்டாக. அப்போ ஆன்சர் என்னது? இ ஆப்ஷன் இவை அனைத்தும். உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை தாவரங்கள். உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு சமையலறை கழிவுகள். காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றங்களை இப்படியும் அழைக்கலாம். மாசுபாடு. களைக்கொல்லியின் பயன்பாடு டேஷ் மாசுபாட்டை உருவாக்கும். விடை 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நில மாசுபாடு, நீர் மாசுபாடு, இரைச்சல் மாசுபாடு. அடுத்தது லாஸ்ட்டு 4th ஆப்ஷன் ஆ சேர்ந்தது. அதுதான் விடை. நில மாசுபாடும் நீர் மாசுபாடும் என்னது? ரெண்டுமே உருவாகும். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. தாவரங்களை உண்பவை டேஷ் நிலை நுகர்வோர்கள் ஆகும். முதல் நிலை நுகர்வோர்கள் ஆகும். சூழ்நிலை மண்டலத்தில் வெப்பநிலை, ஒளி மற்றும் காற்று போன்றவை டேஷ் காரணிகள் ஆகும். காலநிலை காரணிகள் ஆகும். டேஷ் என்ற நிகழ்வின் மூலம் கழிவு பொருட்களிலிருந்து புதிய பொருட்களை உருவாக்கலாம். மறுசுழற்சி. நீர் மாசுபாடு மனிதனுக்கு டேஷ் நோயை உண்டாக்குகின்றது. தீங்கு விளைவித்து நோயை உருவாக்குகிறது. 3R என்பது பயன்பாட்டை குறைத்தல், டேஷ் மற்றும் மறுசுழற்சி ஆகியவற்றை குறிக்கிறது. மீண்டும் பயன்படுத்துதல். சரியா தவறா என கூறுக. தவறாக இருப்பின் சரியாக எழுதவும். கடல் சூழ்நிலை மண்டலத்திற்கு பசிபிக் பெருங்கடல் ஓர் எடுத்துக்காட்டாகும். விடை சரி. 2வது கேள்வி, பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் ஆகியன சிதைப்பவைகள் என அழைக்கப்படுகின்றன. சரி. மனித கழிவுகளும் விலங்கின கழிவுகளும் உயிரின சிதைவிற்கு உட்படாத கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். தவறு. மனித கழிவுகளும் விலங்கின கழிவுகளும் உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். அளவுக்கு அதிகமாக களைக்கொல்லிகளை பயன்படுத்தினால் ஒளி மாசுபாடு உருவாகும். தவறு. சரியான விடை, அளவுக்கு அதிகமாக களைக்கொல்லிகளை பயன்படுத்தினால் நீர் நில மாசுபாடு உருவாகும். திடக்கழிவு மேலாண்மை விதிகளின்படி கழிவுகளை நாம் 2 வகைகளாக பிரிக்க வேண்டும். தவறு. சரியான விடை, திடக்கழிவு மேலாண்மை விதிகளின்படி கழிவுகளை நாம் 3 வகைகளாக பிரிக்க வேண்டும். பொறுத்துக. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது கேள்வி. அடுத்து விடை மட்டும் நேரடியாக பார்க்கலாம். விடை பாருங்கள். உயிரின கூறுகள் விலங்குகள், சாக்கடை கழிவுகள் நீர் மாசுபாடு, செயற்கை உரங்கள் நில மாசுபாடு, பாலைவனம் நிலவாழ் சூழ்நிலை மண்டலம், புகை காற்று மாசுபாடு. சரியான வரிசையில் எழுதி உணவு சங்கிலியை உருவாக்கு. முயல், கேரட், கழுகு, பாம்பு. இது சாப்பிட்றத வச்சு அந்த ஒரு ஆர்டர் படி ஃபஸ்ட்டு கேரட்டை, முயல், பாம்பு, கழுகு. அடுத்த செகண்ட் கொஸ்டின், மனிதன், பூச்சி, ஆல்கா, மீன். ஆல்கா ஃபஸ்ட்டு, செகண்ட் பூச்சி, அடுத்தது மீன், அடுத்தது மனிதன். 5வது பாடம் அன்றாட வாழ்வில் தாவரங்கள். அதோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சரியான விடையை தேர்ந்தெடு. தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை ஓசனி சிட்டு. விடை ஓசனி சிட்டு. இயற்கையான கொசு விரட்டி. விடை வேம்பு. பின்வருவனவற்றுள் எது வேர் அல்ல? உருளைக்கிழங்கு, கேரட், முள்ளங்கி, டர்னிப். உருளைக்கிழங்கு தான் வேரல்ல. பின்வருவனவற்றுள் எது வைட்டமின் சி குறைபாட்டை போக்குகிறது? விடை நெல்லி. இந்தியாவின் தேசிய மரம் எது? ஆலமரம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் டேஷாம் நாள் உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது. அக்டோபர் 16. டேஷ் நெசவு நாருக்கு எடுத்துக்காட்டாகும்.
பருத்தி நெசவு நாருக்கு எடுத்துக்காட்டாகும். நான் தமிழ்நாட்டின் மாநில மரம். நான் யார்? டேஷ். பனை. டேஷ் இலையின் சாறு இருமலையும் மார்பு சளியையும் குணமாக்குகிறது. துளசி. அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களின் உண்ணக்கூடிய பருப்புகள் அல்லது விதைகள் டேஷ் எனப்படுகின்றன. பயிறு வகைகள். சரியா தவறா? தவறாக இருந்தால் சரியான விடையை எழுதுக. அழகிற்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் மென்கட்டைகள் என அழைக்கப்படுகின்றன. தவறு. சரியான விடை அழகிற்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் அலங்கார தாவரங்கள் என அழைக்கப்படுகின்றன. பட்டுப்புழுக்கள் மெல்பெரி இலையை உணவாக உட்கொள்கின்றன. சரி. அலங்கார தாவரங்களுக்கு அதாவது அலங்கார தாவரமாக காலிஃப்ளவர் தாவரம் பயன்படுகிறது. தவறு. சரியான விடை உணவு தாவரமாக காலிஃப்ளவர் தாவரம் பயன்படுகிறது. கோடை காலத்திற்கு பருத்தி உடைகள் ஏற்றதன்று. தவறு. சரியான விடை கோடை காலத்திற்கு பருத்தி உடைகள் தான் ஏற்றவை. கரும்பு தாவரம் உயிரி எரிபொருளாக பயன்படுகிறது. தவறு. சரியான விடை கரும்பு தாவரம் சர்க்கரை தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்தது பொறுத்துக. பொறுத்துக முதல்ல கொடுத்துருக்கிறது கேள்வி. விடை பார்க்கலாம். நார் தரும் தாவரம் சணல், வன்கட்டை, தேக்கு, வேம்பு, கிருமி நாசினி, ஏலக்காய், நறுமணப் பொருள், கம்பு, தானியம். அதே மாதிரி ஒப்பிடுக. மாம்பழம் கனி, மக்காச்சோளம் தானியம், தென்னை நார், ரோஜா டேஷ் மலர், தேனீக்கள் மகரந்த சேர்க்கையாளர், மண்புழு டேஷ் மண்புழு உரம் தயாரிப்பாளர். இதோட 6th ஸ்டாண்டர்டில் அறிவியலோட ஒட்டுமொத்த புக் பேக் கொஸ்டின்ஸும் முடியுது. இந்த 3 பருவத்தோட புக் பேக் கொஸ்டின்ஸும் நல்லா படிங்க. ஏன்னா அறிவியலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 5 கேள்வி தான் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே 6th to 10th எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் லெசன்ஸ் ஃபுல்லாக இருக்கிற லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் நல்லா படிங்க. இதுக்கு முன்னால் இருக்க வீடியோஸ் எல்லாமே லிங்க்கில் போய் பார்த்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.